வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். பாறை மீன் வறுவல். இந்த பாறை மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. மீன் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மீன் வறுக்கும்போது நம்ம மசாலா உதிராமல், தோசைக்கல்லில் ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ மீன் இந்த மண்டை பகுதி தலையில் போக ஒரு 3/4 கிலோ அளவு இருக்கும் இந்த மீனோட அளவு. இப்போ வாங்க இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே கரம் மசாலா சேர்த்துங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்குங்க. கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துங்க. அதாவது 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழத்தில் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே கையால் இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக பிசைஞ்சுக்குங்க மசாலாவை. ரொம்ப தண்ணியாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி துவையல் மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அது கரெக்டாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக மீனில் கோட்டாகி நல்லாயிருக்கும். இப்போ மீன் எடுத்து ஒவ்வொரு பீஸாக இந்த மசாலாவில் படுற மாதிரி ஒவ்வொரு பீஸ் மேலே தடவி விட்டுக்குங்க. நல்லா எல்லாத்தையுமே இதுவே ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மசாலா மேலே கோட்டாகிற மாதிரி தடவிக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையுமே நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மீனையுமே நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மீன் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்த மீனை பிரட்டி வச்சுட்டு ஊற பிறகு நம்ம வறுக்க போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மீனில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணி நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு நீங்கள் மீனை மட்டும் எடுத்து வறுத்துக்குங்க. இப்படி வறுக்கும்போது உங்களுக்கு மீன் வந்து அந்த சதப்பு இல்லாமல் உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைன்னா அந்த தண்ணியோடவே நீங்கள் வறுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன தான் மசாலா டேஸ்ட்டாக என்ன பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மீன் அந்த ருசி இருக்காது. ஒரு மாதிரி மீன் கிறிஸ்பாகவும் இருக்காது, ஒரு மாதிரி சதன்னு ஈரமாகவே இருக்கும். நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மீனை போட்டு வறுத்துட்ருக்கேன். திருப்பி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு மீன் மசாலா தோசைக்கல்லில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா அழகாக வருது பாருங்கள். இப்போ 2 பக்கமும் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மீன் வறுக்கும்போது இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ அந்த மசாலாவில் சோம்பு பூண்டு மட்டும் அதிகமாக சேர்க்காதீங்க. இது 2 அதிகமாக சேர்த்தா உங்களுக்கு மீன் வந்து மசாலா வந்து உங்களுக்கு கருகும். தோசைக்கல்லையோ இல்லை எண்ணெயில் பொரிக்கும் போதோ உங்களுக்கு அதோட மசாலா ஒட்டி கருகி போன மாதிரி ஆகிடும். அதனால் அந்த பூண்டும் சோம்பும் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் தான் சேர்க்கணும். உங்களுக்கு 1 பல் 2 பல் வேணால் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்தா உங்களுக்கு கருகி போகும். இது ஒரு டிப். இதையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் மீன் வறுத்து பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இப்போ மீன் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான இந்த ஃப்ரெஷ்ஷான அந்த தேங்காய் பாறை மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கலரே நல்லாயிருக்கு பாருங்கள். நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.